ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 416. பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது ஒருவர் எந்த அளவில் இருந்தாலும் நல்ல பேச்சுகளையே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டறிந்த நன்மை தருகின்ற கேள்வி அறிவானது மிகுந்த பெருமைகளை அவருக்கு தரும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நல்லவைகளை பற்றி கேள்வி ஞானம் மூலம் நாம் எந்த அளவிற்கு கேட்டு அதன்படி நடக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்விலே நமக்கு பெருமைகள் கிடைக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் மிக அருமையான கருத்தோடு தொடர்புடைய ஒரு பொருத்தமான தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நம் வாழ்விலே நலமும் வளமும் புகழும் பெற உதவுகின்ற அற்புதமான கேள்வி அறிவினை அறிவும் அன்பும் பண்பு நலன்களும் பெற்ற ஒரு அருமை தந்தையானவர் தனது பாசத்திற்குரிய மகனுக்கு கூறுவது போல, மனித தன்மை சிறிதும் இல்லாமல் தாம் எப்படியாவது இந்த உலகிலே வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு கூட கீழ்த்தரமான தரம் தாழ்ந்த சின்னத்தனமான செயல்களை செய்து பிழைப்பு நடத்துகின்ற ஈனர்களுக்கு அவர்களின் செவிப்பறைகளிலே ஓங்கி அறைவது போல கூறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த தந்தை கூறுவார், சின்ன பயலே எனது இனிய இளவலே, நான் சொல்லப் போகின்ற நலம் பயக்கின்ற நற்செய்திகளை நல்லறிவினை உண்டாக்குகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் செவிமடுத்து கேளடா. நான் சொல்லப் போகின்ற உனக்கும் மற்றவருக்கும் பயன் தரத்தக்க அந்த வார்த்தைகளை நீ உனது மனதுக்குள்ளே எண்ணி பார்த்து நல்ல எண்ணங்களை கொள்ளடா. அன்பு தம்பியே, வளர்ச்சி என்பது ஆள், அதாவது உடல் பொதி மாடு போல வளர்ந்தால் மட்டும் போதாது என்பதையும், அறிவும் அதற்கு ஏற்றவாறு வளர்ந்தால்தான் அது உண்மையான வளர்ச்சி என்பதையும் நீ உணர்ந்து கொள்ளடா. உன்னை ஈன்ற தாய்க்கும் அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆகும் என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மகனே, மனிதனாக பிறந்த நீ மனித தன்மையுள்ள மனிதனாகத்தான் வாழ்ந்திட வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி உனது செயல்களை செய்யடா. மனித தன்மையுள்ள மற்ற உயிர்களை துன்பப்படுத்தாத, அவைகளையெல்லாம் வாழ விட வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணங்களை கொண்டு நீ இந்த உலகத்திலே வாழ்ந்திட வேண்டும், இந்த உலகத்திற்கே நீ வலது கையாக திகழ வேண்டும் என்று அந்த அன்பு தந்தை தனது பாசம் மிகுந்த மகனுக்கு அறிவுரை கூறுவது போல அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1961 வெளிவந்த அரசிலம் குமரி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா.
சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. எனவே ஒருவர் எந்த அளவில் இருந்தாலும், மிக சிறிய அளவில் இருந்தாலும் கூட நல்ல பேச்சுகளையே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டு அறிகின்ற நன்மை தரும் கேள்வி அறிவானது மிகுந்த பெருமைகளை அவருக்கு தரும் என்கின்ற கேள்வி ஞானம் பற்றிய இந்த திருக்குறளின் சிறப்பான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாமும் கேள்வி ஞானம் தன்னை சிறப்பாக பெற்று நன்மைகளை இந்த உலகுக்கு செய்து பெருமைகளை அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 417. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.